இவ்ளோ பணம் வேணும், இவ்ளோ நகை வேணும்னு கேட்டு பெத்தவங்க கிட்ட உரிமையா நீயா நானால சண்டை போடுற பொண்ணுங்க கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். ஏன் அதையும் வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரியே 4 பேர் சிம்பிளா ஒரு கோயில்ல போய் பண்ணிக்க கூடாது? இங்க விவாகரத்து அப்ளை பண்ணிருக்கவங்கள எத்தனை பேர் அவங்களோட கல்யாணத்தை அவங்களோட காசுல பண்ணாங்கன்னு கேளுங்க மேம். அவங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொன்னையும் பார்த்து 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 பண்ணி இன்னைக்கு வரலையும் அவங்களோட பெத்தவங்க அதுக்கான கடனை கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரூபாயும் உன்னை கேட்டுதான் செலவழிக்கணுமாங்கிறது அடிமைத்தனம்னா, ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம், மனைவி, குழந்தை, படிப்பு, மருந்து, மாத்திரை, கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு 1 ரூபா கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமைதானே மேடம்? நீ சம்பாதிக்கிற காசை நான் சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறத விட நான் சம்பாதிக்கிறத நானே சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம் மேடம். இங்க ஆண்களுக்கு எங்க மேம் இருக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்? அது எப்படி மேடம்? இந்த நாட்டுல ஒரே ரூபாத்தால் தான், ஆனா அது பெண்கள் சம்பாதிக்கிறப்ப சாதனையாவும் ஆண்கள் சம்பாதிக்கிறப்ப